Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படினா சினிமா சாங்ஸ் YouTubeல பாடலாமா அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது சினிமால வர பாட்டை எனக்கு பாட்டுல ரொம்ப ஆர்வம். நான் அந்த பாட்டெல்லாம் பாடினா காப்பிரைட் இஷ்யூ எதுவும் வருமா அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இத பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பதில சொல்லிறேன். 99% காப்பிரைட் இஷ்யூ அதாவது காப்பிரைட் கிளைமோ இல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 1% வேணா வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா காப்பிரைட் அவங்க ஏற்கனவே அதுக்கான காப்பிரைட்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு லிரிக்ஸ் எழுதுறாங்க அப்படினாலும் சரி, அதுக்கு மியூசிக் போடுறாங்க அப்படினாலும் சரி, அது ஏதாவது ஒரு மியூசிக் கம்பெனில கொடுத்திருப்பாங்க. சோனி அந்த மாதிரி மியூசிக் கம்பெனில எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதற்கான வாய்ப்புகள் 99% உண்டு. கிளைமோ ஸ்ட்ரைக்கோ இல்ல கிளைமை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் கிளைம் தான் நிறைய வரும். ஸ்ட்ரைக் அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்துராது. கிளைமை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் தாராளமாக பாடலாம். இல்லை அதற்கான நீங்கள் காப்பிரைட்டை நீங்கள் வாங்கி அதுக்கப்புறமா நீங்கள் பாடி போட்டிங்கன்னா கூட எந்த இஷ்யூவும் வராது. ஓகே, உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் புரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த கம்பெனியில் போய் மியூசிக் கம்பெனியை கான்டெக்ட் பண்ணி அதற்கான இதுக்கு பேமெண்ட் பணம் கட்டிட்டு அந்த பாட்டை நீங்கள் வாங்கி அதுக்கப்புறமா பாடினீங்க அப்படின்னா அந்த இஷ்யூலாம் வராதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மேபி எம்சிஎனில் எதுவும் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் எடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். யூடியூப் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.